نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما وعن عبد الله بن عمرو بن العاص رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم قال مروا أولادكم بالصلاة وهم أبناء 7 سنين واضربوهم عليها وهم أبناء 10 سنين وفرقوا بينهم في المضاجع رواه أحمد. அருமையானவர்களே, ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய திருமண வாழ்வில் கிடைக்கிற ஆக உயர்ந்த பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பது குழந்தை பாக்கியம். திருமணமான தம்பதிகள் அவருடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற மிக உயர்ந்த பாக்கியம் குழந்தை பெற்றெடுக்கிற சந்தர்ப்பங்கள். ஒருவர் பெரியதாக சொத்து செல்வங்கள் கிடையாது, ஏதோ அன்றாட காட்சி, ஆனால் குழந்தை செல்வம் இருக்கிறது என்றால் சமூகத்தில் அவருக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு, அவருடைய வம்சத்தில் ஒரு தனி மதிப்பு உண்டு. ஆனால் அதே நேர்கோட்டில் ஒருவரிடம் நிறைய காசு பணங்கள் இருக்குது, சொல்ல கடங்க முடியாத அளவு சொத்து செல்வங்கள் இருக்குது, 1, 2, 3 வீடுகள் வைத்திருக்கிறார், கார் வைத்திருக்கிறார், நிறைய காசுக்கும் செல்வத்திற்கும் உரித்தவனாக இருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் குழந்தை பெற்றெடுக்க முடியவில்லை என்று சொன்னால், இத்தனை இருந்தும் கூட அவருடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்பதை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு வெற்றிடம், ஒரு வறட்சி அந்த தம்பதிகளுடைய வம்சத்தை நீங்கள் பார்க்க முடியும். திருமண வாழ்வு என்பது குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய நிகழ்வை கொண்டுதான் அந்த தம்பதிகளுக்கும் அந்த குடும்பத்திற்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை, மகிழ்ச்சி எல்லாம் ஏற்படுத்துகிறார். எனவே இந்த குழந்தை பாக்கியம் என்பது திருமண வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுக்கிற உயர்ந்த ஒரு அற்புடை, மிகப்பெரிய மகத்தான ஒரு அற்புடை. குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதிகளை பார்த்தால் உங்களால் உணர முடியும். அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் மருத்துவமனைகள், ஏதாவது ஒரு இடத்துல போய் குழந்தைக்கான முயற்சி கிடைக்காதான்னு சொல்லி அழையக்கூடிய இந்த பண்பு, அவங்க குடும்பத்திலே யாரும் ஹஜ் உம்ராக்கு போனா கூட இந்த துவா செய்ய சொல்லுவாங்க, எனக்காண்டி துவா செய்யுங்க, பல வருஷம் ஆச்சு இந்த குழந்தை இல்லை, எல்லாம் இருக்குது ஆனால் குழந்தை இல்லைங்க, முகத்துல செலிப்பை பார்க்க முடியாது. எனவே அல்லாஹ் கொடுக்கிற உலகத்தில் உயர்ந்த நிஅமத் ஒரு ஆண் பெண்ணிற்கு அவருடைய திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது. எனவேதான் ஒரு ஆண் இப்படி சொல்லும், ஒரு ஆண் பெண்ணுடைய சங்கமத்துக்கு பிறகு அவருடைய வம்ச தொடர்வது என்பது முழுக்க அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. வலில்லா முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யஹ்லுகு மா யஷா, அவன் எதை நாடுகிறானோ அதை படைக்கிறான். உலகத்தில் அல்லாஹ் நாடுவதை படைக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவன் அவன். அவன் நாடியதுதான் உலகத்தில் படைப்பினங்களாக இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியது உலகத்தில் படைக்கிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாதா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், திருமணமான தம்பதிகளுக்கு அவன் நாடினால் ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளை கொடுக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகள் அன்பளிப்பாக கொடுக்கிறான். அவன் நாடியினால் 2 பேருக்கும் கலந்தும் கொடுக்கிறான். ஒரு தம்பதிக்கு ஆண் குழந்தையும் பிறக்குது, பெண் குழந்தையும் பிறக்குது. அல்லாஹ் சொல்லுகிறது, இதெல்லாம் முழுக்க என்னுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. அந்த வசனத்தை தொடரெல்லாம் நினைவுபடுத்துகிறான். அவன் நாடியவர்களை மலடாகவும் ஆக்கிறான், குழந்தை பேரில்லாதவர்களும் ஆக்கிறான். இன்னஹு அலீமுன் கதீர், அந்த வசனம் முடியுது. அருமையானவர்களே, நாம் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு இதை நினைவுபடுத்துது. உலகத்தில் குழந்தை பாக்கியம் என்பது மிக உயர்ந்த பாக்கியம், அது வர்ணனை செய்ய முடியாத நிஅமத், அருட்கொடை. இதை அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். எனவேதான் நம்முடைய நல்ல மனிதருடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் குர்ஆன் சொல்லுது, அவர்களுக்கு கிடைத்த மனைவி, அவர்கள் பெற்றெடுத்த சந்ததி கண் குளிர்ச்சியாக இருக்கணும், இப்படிதான் பிரார்த்தனை செஞ்சாங்க.
குர்ஆன் படம் பிடிக்குது, வல்லதீன காலு ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்யுன். அவருடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாம் எங்களுக்கு கொடுத்த மனைவி, நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி கொடு பிரார்த்தனை செய்வார்கள். ஒரு நல்ல குடும்பம் எனக்கு வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் நல்லவருடைய பிரார்த்தனை குர்ஆன்ல பேசலாம். அருமையானவர்களே, திருமண வாழ்க்கையில் ஒரு தம்பதிக்கு அல்லாஹ் கொடுக்கிற உயர்ந்த நிஅமத் குழந்தை பாக்கியம். அளவிட முடியாத ஒரு நிஅமத். ஆனால் எது உயர்ந்த பாக்கியமாக பாவிக்கப்பட்டதோ சமீப காலமாக நீங்க பார்க்கலாம், அந்த உயர்ந்த பாக்கியம் பல பெற்றோர்களுடைய சோதனைகளாக மாற்றப்பட்டிருக்கு. குழந்தை என்பது அல்லாஹ் கொடுக்கிற உயர்ந்த அருட்கொடை. இந்த அருட்கொடை சக காலத்தில் மிகுதியான வீடுகள்ல பார்க்கலாம், எந்த குழந்தைகள் கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டுமோ அந்த குழந்தை அளவை பொருளாக இருக்கிறான். பெற்றோர்களுக்கு சோதனைகளாகவும் வேதனைகளாகவும் மாறி இருக்கிறான். இதற்கு முழுக்க காரணம் பிள்ளைகள் என்கிற ஒரு வார்த்தைக்குள்ள முடிக்க முடியாது. குர்ஆன் சொல்லுது, பிள்ளைகள் உயர்ந்த பாக்கியம், இது கண் குளிர்ச்சியாக அமையணும். அமையலைன்னா என்ன காரணம்? முழுக்க பிள்ளைகள் சார்ந்ததுனா கிடையாது. ஒரு குழந்தை பெற்றோர் கண் குளிர்ச்சியாக எப்போது இருப்பார்கள், அதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதை பெற்றோர்கள் தேர்வு செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை அவர்களுக்கு அழுகைகளாகவும் சோதனைகளாகவும் மாறிடுறாங்க. எனவே குழந்தை அது உயர்ந்த பாக்கியம் என கருதியவர்கள் அந்த குழந்தை பாக்கியத்தை கண் குளிர்ச்சியாக மாற்றுவதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கணும். தன் பிள்ளை தனக்கு குளிர்ச்சியாக இருக்கணும், தன்னை மேம்படுத்தக்கூடிய கண்ணியப்படுத்துவதாக இருக்கணும். அதற்கு என்னங்க செய்வது? மார்க்க 2 விஷயங்கள் சொல்லுதுங்க. ஒன்று குழந்தை பிறப்பதற்கு முன்னால், இன்னொன்று குழந்தை பிறந்த பிறகு. குழந்தை பிறப்பதற்கு முன்னால் 3 நிலைகள்ல கவனமாயிருங்க. குழந்தை பெற்றெடுத்துட்டீங்களா, அப்ப 3 நிலைகள்ல கவனமாயிருங்க. பிறப்புக்கு முன் 3, பிறந்த பின் 3. இது ஏதோ 3 என்பது முக்கியமான இடம். இந்த 3 விஷயங்கள்ல கவனமா இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் உங்கள் கண் குளிர்ச்சியாக மாறிடலாம். இதுதான் குர்ஆன் சொல்லுகிற குர்ரத அய்யுன். கண்களுக்கான குளிர்ச்சி என்பது வாழ்க்கை ரம்மியமாக்கப்படுவதற்கான அறிகுறி. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சாந்தியாக உங்களை கண்ணியப்படுத்துவராக இருக்கணும்னா அந்த பிள்ளை பிறப்பதற்கு முன்னால் 3 விஷயங்கள்ல மிக கவனமாக இருங்க. முதலாவது விஷயம், உங்களுக்கான பிள்ளை உங்கள் கண் குளிர்ச்சி அமையணும்னா நீங்கள் யாரை திருமணம் செய்தீர்களோ அவர்களை தக்வாவுடையவர்களா, அல்லாஹ்வை அஞ்சுபவர்களா என்பதை குறித்து கவனமாக இருங்க. ஏதோ பிறந்த பிறகு வளர்ந்த பிறகு என் பிள்ளை இப்படி ஆயிட்டானே அது கேள்வி அல்ல. மார்க்கம் சொல்லுது, உங்கள் பிள்ளை நல்லதாக இருக்கணும்னா உங்களுடைய துணையுடைய தேர்வு நீங்க சரியான முறையில் இருக்கணும். அது மணமகனுக்கு மணமகளோ மணமகளுக்கு மணமகனோ, ஆண் பெண் பெண் ஆணுக்கு ஜோடியை தேர்வு செய்யும் போது நாம் இன்னைக்கு உலகத்தை தான் முன்வைக்கிறோம். காசு இருக்குதா, அழகு இருக்குதா, பாரம்பரியம் இருக்குதா? பாருங்க, மனிதனுடைய இயற்கை உணர்வுகளுக்கு இஸ்லாம் எதிரானதல்ல. இதெல்லாம் பார்க்கலாம். சொத்து இருக்குதா, அழகு இருக்குதா, பாரம்பரியம் எப்படிப்பட்டது, அவங்க கலாச்சாரம் எப்படிப்பட்டது, எல்லாம் பார்க்க அனுமதி தருது. ஆனா மார்க் ஒரு வார்த்தை பயன்படுத்துது, இதோட நிறுத்திக்காதீங்க. அந்த பெண்ணிடம் அல்லது அந்த ஆணிடம் அல்லாஹ்வுடைய அச்சம் எவ்வளவு இருக்குது, அவர் தொழக்கூடியவரா, அவர் ரமலானை கண்ணியப்படுத்துபவரா, இந்த கோணத்தில் முற்படுத்துங்க. இதை முன்னாடி வைத்து மற்றதெல்லாம் பின்னாடி பாருங்க. யார் தன்னுடைய துணையை தேர்வு செய்யும் போது தக்வாவுடையவர்களை முத்தகீன்களை தேர்வு செய்கிறார்களோ அவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு சாந்தியாக அமைகிறாங்க. வரலாறுகள்ல நம்முடைய பெரியார்கள் அப்படிதான் தேர்வு செஞ்சாங்க. தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் செய்யும் போது நினைத்திருந்தால் பெரிய பரம்பரை திருமணம் செஞ்சிருக்கலாம். ஆனால் தனக்கு வரக்கூடிய, தன் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் அல்லாஹ்வை பயப்படுவதா என்பதை அளவுகோல் முன்னாடி வைத்தாங்க. தொழர் ரலியல்லாஹுடைய மகன் ஆஷி இஸ்லாமிய கலீஃபாவாக இருந்தாங்க. தொழர் அந்த நேரத்துல தான் தன் மகனுக்கு நிக்காஹ் செஞ்சு கொடுக்குறாங்க. நினைத்திருந்தா உயர்ந்த இடத்துல திருமணம் செஞ்சிருக்கலாம். பாருங்க, வரலாறு சொல்லுது, தொழர் ரலியல்லாஹு அவர்கள் இரவு நேரத்துல மதீனாவில் அப்படி சுற்றி வராங்க. ஒரு வீட்டுல தன் தாயும் மகனும் பேசிக்க உரையாடல். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு இருப்பீங்க. அந்த பெண் தாய் சொல்லுகிறார், பால்ல தண்ணி கலந்துருமா, தண்ணி கலந்து அதிகமா தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மகள் சொல்றாங்க, பால்ல தண்ணி கலக்க கூடாது, அது வியாபார முறைகேடு இல்லையா, கலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் தடுத்திருக்கிறாங்கிறாங்க. இப்ப தாய் சொல்றாங்க, ஏன்னா உமர் வந்து பார்த்துட்டா இருக்கிறாரு, அவருக்கு தெரியாது, தண்ணி கலந்து விடுங்கிறாங்க. இப்ப மகள் சொல்றாங்க, அதுக்கு உமர் பார்க்காட்டி என்ன, அல்லாஹ் பார்க்கறானா இல்லையா, அல்லாஹ் பார்க்கும்போது நாம் எப்படி தவறு செய்ய முடியுங்கிறாங்க. இந்த வார்த்தை உமருடைய உள்ளத்துல இவ்வளவு பதிஞ்சிருச்சு. அந்த வீட்டை அடையாளம் பட சொல்லிட்டு போயிட்டாங்க.
அடுத்த நாள் அந்த தாயும் பெண்ணும் அழைக்கப்படுறாங்க. உமர் கேட்கிறாங்க, இரவுல இந்த உரையாடல் நீங்க தானே செஞ்சீங்க, பால்ல தண்ணி கலக்கும்படி. அந்த தாய் பதறி போயிடுறாங்க. கேட்பது ஒரு இஸ்லாமிய ஜனாதிபதி, தண்டனை எப்படிப்பட்டதா இருக்கும்? தாய் சொல்றாங்க, ஹஸரத் அமீருல் முஃமினீன், நான் சொன்னேன் தான், ஆனா என் மகள் மறுத்துட்டாங்க, நாங்க செய்யல அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்களுடைய மகனை என்னுடைய மகனை ஆசிமுக்கு நிக்கா செஞ்சு தரீங்களான்னு கேட்கிறான். உமர் நினைத்திருந்தா உயர்ந்த இடத்துல முடித்திருக்கலாம். தனிமையில் யாரும் பார்க்க முடியாத இடத்தில் அல்லாஹ் பார்த்து அச்சம் கொண்டாங்கல்ல, இந்த பெண் என் வீட்டுக்கு வந்தா என் குடும்பம் எப்படி இருக்கும் உமர் விளங்கினாங்க. தன் மகன் ஆசிமிற்கு அல்லாஹ்வை பயந்து அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. வரலாற்று எழுதப்படுது, அந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்க, அந்த பெண் குழந்தைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தாங்க. அந்த ஆண் குழந்தை தான் அப்துல்லா இப்னு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாமிய வரலாறுகளில் பிரசித்தி பெற்ற ஒரு மகான், ஒரு கலீஃபா. இவர்கள் யாருடைய சந்ததி? தான் வீட்டுக்கு எந்த மருமகள் வரணும் தேர்வு செஞ்சாங்களோ அந்த மருமகளுடைய பேரன் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தேர்வு ஆரம்பத்தில் சரியா இருக்குமேயானால் அவர்கள் பெற்றிருக்கிற வழி தொடர்கள் அல்லாஹ்வை பயப்படுபவர்களாக, தாய் தந்தையை கண்ணியப்படுத்துவர்களாக இருப்பாங்க. எனவே உங்கள் குழந்தை உங்களுக்கு நன்னாராயமாக இருக்கணும்னு சொன்னா நீங்கள் திருமணம் செய்கிற உங்களுடைய ஜோடிகளை அல்லாஹ்வை பயப்படுவர்களா என்பதை முதல்ல கவனிங்க. இதை முன்வைத்து திருமணம் செஞ்சீங்கன்னா நீங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளை உங்களுக்கு சலாமத்தாக இருக்கும், சாந்தியாக இருக்கும். இரண்டாவது, குழந்தை பிறப்பதற்கு முன்னால் கவனிக்க வேண்டியது, கணவன் மனைவியுடைய வாழ்வியல்ல இல்லற வாழ்வியல் மிக முக்கியமானது. அதை தொட்டுதான் அல்லாஹ் சந்ததியில் ஏற்படுத்துறான். பாருங்க, மனிதனோடு ஷைத்தான் எந்த அளவு கலந்திருக்கிறான்னு சொன்னா, நம்ம சாப்பிடும் போது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவன் கூட சாப்பிடுறான். நாம படுக்கும் போது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவன் வந்து பக்கத்துல படுத்திருக்கிறான். அதனாலதான் தகாத எண்ணங்கள், பயமுறுத்துற கனவுகள் தான் ஷைத்தான் புறத்தில் ஏற்படுத்தப்படுது. எல்லா நிகழ்வுகளிலுமே மனிதனோடு ஷைத்தான் பயணிக்கிறான். அதே போன்று ஒரு ஆண் பெண்ணுடைய சந்திப்பின் போதும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளிலும் ஷைத்தான் பங்கெடுக்கிறான். இது இறங்கிக்குங்க. உங்கள் மனைவியை நீங்க சந்திக்கும் போது உங்களோட ஷைத்தானும் சங்கமிக்கிறான். உங்களுடைய பங்களிப்புகளில் அவனும் பங்கு பெறான். யார் அந்த சந்திப்பிற்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான துவா, புகாரில் வரக்கூடிய துவா, பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் மா ரஸக்தனா. ஒரு சின்ன துவா தான். அல்லாஹ் எங்களையும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்தது, எங்களுடைய சந்திப்பாக கிடைக்கிற எங்களுடைய சந்ததிகளுக்கும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கொடு. இந்த துவாவோடு யார் ஒரு ஆண் பெண் அல்லது பெண் ஆணை சந்திப்பாரோ இந்த துவாவுடைய பரக்கத், அதனால் அல்லாஹ் கருவி உருவாக்கி ஒரு குழந்தை கொடுப்பானேயானால் அந்த குழந்தை ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படும். நபியுடைய சின்ன துவா வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்புங்க. இன்னைக்கு சாப்பிடும்போது துவா பழகி இருக்கிறோம், படுக்கும்போது துவா பழகி இருக்கிறோம், கணவன் மனைவி சந்திப்பு துவா இருக்கிறது நம்ம மறந்துடணும். சொல்லப்படுது, திருமண வாழ்வியில மனைவி சந்திக்கும் போது இந்த துவாவை ஓதி சந்திப்போமையானால் அந்த சந்ததிகளை அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கிறான். பிறக்கிற குழந்தை தாய் தந்தைக்கு கண்குளிர்ச்சியாக பிறக்கிறது. மூன்றாவது, அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன்னால் கவனிக்க வேண்டியது மூன்றாவது விஷயம், ஒருவேளை அல்லாஹ் அந்த சந்திப்பால் ஒரு தாய்க்கு கருவில குழந்தை கொடுத்துட்டான்னா மிக முக்கியமாக அந்த தாய் பேணுதலாக இருக்கணும். கருவை சுமக்கும் பொழுது அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுபவளாக இருக்கணும். கருவை சுமக்கும் போது ஒரு பெண் எப்படி இருக்கிறாரோ, எதை சிந்திக்கிறாளோ, எதை பார்க்கிறாளோ, எதை கேட்கிறாரோ, இதனுடைய அறிவு சுமக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ஏற்படுது. இன்றைய அறிகளை உண்மைப்படுத்துது. கருவில் குழந்தை கேட்கிறது, பேசுவதை கவனிக்கிறது, இன்றைய அறிவை சொல்கிறது. குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில நம்முடைய பெரியார்கள் சொல்றாங்க, நீங்க குழந்தையை சுமக்கும் போது அதிகமா குர்ஆன் ஓதுங்க, அதிகமா தஸ்பீஹாத்துகளை ஓதுங்க. சில உலமாக்கள் சொல்லித் தராங்க, இந்த மாதங்கள் இந்த சூறாக்கள் எல்லாம் தேர்வு செய்யுங்க. குர்ஆனுடைய எழுத்துக்களில் அல்லாஹ் பிரகாசம் வைத்திருக்கிறான். எந்த தாய் தன்னுடைய குழந்தையை சுமக்கும் போது அல்லாஹ்வை அஞ்சுபவளாக குர்ஆன் ஓதுபவளாக இருப்பாளோ எழுதி வைத்துக்குங்க, அந்த குழந்தை பிறக்கும் பொழுது ஆரோக்கியமா பிறக்கும். அந்த குழந்தை வளரும் பொழுது திடகாத்திரமாக, கோழை அல்லாத தனத்தில், கஞ்சத்தனம் அல்லாத தனத்தில் வீரமாக நடக்குது. வரலாறு அப்படிதான் நமக்கு உணர்த்தப்படுது. ஹக்கீம் ஃபத்துபாத்தி ஹக்கீம் இஸ்லாம்ல ஒரு சம்பவம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கலீஃபா முஹம்மது தோஷன் சொல்லி காபூல் பகுதியினுடைய ஒரு கலீஃபா, அவர் தன்னுடைய மகனை ஒரு போருக்காண்டி அனுப்பிடுவார். ஒரு தொலைதூர நகரத்துக்கு போர் செய்ய அனுப்பிடுவார். செய்தி கிடைக்குது, மகன் போர்ல புதமுகிட்டு வந்துட்டாரு, ஓடி போயிட்டாரு.
போர் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி தகவல் கிடைக்கும். கலீஃபா முஹம்மது தௌசி இதை கேள்விப்பட்டு கவலைப்படுறாரு. என்னுடைய மகன் இப்படி செஞ்சுட்டாருன்னு சொல்லி கவலைப்பட்டு தன் மனைவிட்ட அறைக்குள் வந்து சொல்றாரு, நம்ம மகன் போர்ல இருந்து முதல் விட்டு ஓடிட்டாரா. இப்ப மனைவி சொல்றாங்க, இந்த செய்தி தவறான செய்திங்கிறார். சொல்வது ஒரு கலீஃபாங்க, செய்தி அரசவைக்கு வந்த செய்தியை சொல்றாரு. மனைவி சொல்றாங்க, என் மகன் அப்படி செய்ய மாட்டாரு, இந்த தகவல் தவறான தகவலுங்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தகவல் கிடைக்குது, உங்களுடைய மகன் போர்ல புதுமுகட்டு ஓடல, அவரை கொண்டுதான் அல்லாஹ் வெற்றி கொடுத்தான், போர்ல வெற்றி அடைஞ்சப்பட்டிருக்குன்னு தகவல். முன்னாடி இந்த தகவல் தவறுன்னு கிடைக்குது. கலீஃபா முஹம்மது தௌசிக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆரம்பத்தில் சொல்லும் போது என் மனைவி மறுத்தாங்க, ஆனா மறுத்ததுதான் உண்மை, அது எப்படி சாத்தியம்னு சொல்லி என் மனைவிட்ட போய் கேட்டாங்க. அவங்க மனைவிட்ட போய் கேட்டாங்க, ஆரம்பத்தில் சொல்லும் போது உன் மகன் அப்படி செய்ய மாட்டான்னு சொன்னாங்க, எப்படி உறுதினமாக சொன்னான், அதுக்கான காரணம் என்ன? அப்ப மனைவி சொல்றாங்க, வரலாற்று எழுதி விட்டுருக்குது, நான் கருவை சுமக்கும் பொழுது, என்னுடைய மகனை சுமக்கும் பொழுது ஒரு கவலத்தை கூட ஹராமான உணவை நான் உண்ணல. ரொம்ப பேணுதலாக இருந்தேன். என்ன சாப்பிட்றனோ இது ஹலாலா ஹராமா ரொம்ப பேணுதல் காட்டினேன். எல்லா நேரமும் என்னுடைய தலையில பரதாட்டு கொண்டுதான் இருந்தேன். தலைமுடி கூட எனக்கு தெரியல, வெளியே காட்டல. அது மட்டுமல்ல, குர்ஆன் படித்து கொண்டே இருந்தேன், திக்ர் செய்து கொண்டே இருந்தேன். இதே நிலை தான் என் பிள்ளையை நான் பெற்றெடுத்தேன். பெற்றெடுத்த பிறகு என் பிள்ளைக்கு பசியாற்றும் போதெல்லாம் உது செய்து கொள்ளுவேன். ஒரு குழந்தைக்கு பசியாற்றுவது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியாது. அந்த பெண்ணுடைய முஜாஹிதா பாருங்க, எப்பெல்லாம் பசியாற்றுவேன்னு உது செய்வேன். கிபிலாவின் பக்கமாக இருந்து கொண்டு என் பிள்ளைக்கு பசியாற்றுவேன், பால் ஊட்டுவேன். அந்த பிள்ளை வளரும் பொழுது நஃபிலான 2 ரக்காய் தொழுது அல்லாஹ்ட்ட இப்படி துவா செய்வேன், யா அல்லாஹ் என் பிள்ளையை இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாக வீரராக ஆக்கி கொண்டு துவா செய்வேன். நான் சுமக்கு காலத்திலிருந்து வளர்க்கும் போது வரை நான் இவ்வளவு அமல் செய்து அல்லாஹ்வை ஆதரவு வைத்திருக்கிறேன், என் பிள்ளை கோலை அல்ல என்பதால். இதுதான் வரலாற்றுடைய உண்மை. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தவறான பாதைக்கு போகிறாங்கன்னா ஒரு வார்த்தை மிகைப்பல்ல, அவருடைய கர்ப்ப காலத்தில் தாய்மார்கள் அல்லாஹ் விட்டு தூரமா போயிட்டார். சுமக்கக்கூடிய காலத்துல குர்ஆனும் ஹதீஸும் மார்க்கத்துடைய பருதாவும் இருக்குமே, ஆனால் கருவில் இருக்கிற அந்த குழந்தை அந்த சுன்னத்தான விரும்பக்கூடிய காலத்துல தான் வெளியே வரும். அவர்கள் தான் பின்னாடி இமாம்களாக, மகான்களாக, வழிமார்களாக வார்த்தெடுக்கப்படுறாங்க. இதுவே மிக முக்கியமானது. குழந்தை நமக்கு கண் குளிர்ச்சி அமையணும்னா பிறப்பதற்கு முன்னால் 3 இடங்கள், நம்முடைய மனைவி யார், நம்முடைய கணவன் யார் என்பதை ஒரு கணம் யோசிங்க. அல்லாஹ்வை அஞ்சுபவர்களா என்பதை முற்படுத்துங்க. இரண்டாவது, உங்கள் சந்திப்பின் போது இந்த மஸ்னூனான துவாக்களை ஓதிக்கொள்ளுங்க. மூன்றாவது, குழந்தை சுமக்கக்கூடிய காலத்தில் குர்ஆனோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. 3 செஞ்சீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் குர்ரத்து அயுன், பெற்றோர்களுக்கான கண் குளிர்ச்சியாக மாறிடலாம். இரண்டாவது, குழந்தை பிறந்த பிறகு. ஒன்று, குழந்தை பிறப்பதற்கு முன்னால். ஒருவேளை குழந்தை பெற்றெடுத்த பிறகு அப்பொழுது 3 விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இந்த 3 விஷயங்கள்ல கவனமா இருந்தீங்கன்னா அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கலாம். நம் பிள்ளை நமக்கான சாந்தியாக இருக்கும், நமக்கான கண் குளிர்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள், நான் விரும்புவதை போல என் பிள்ளை இல்லைங்க, வாய் விட்டு சொல்ல முடியல வெளியில, என் பிள்ளை என்னை பார்த்துக்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை எனக்கு காசு தர மாட்டேங்கிறான், என் பிள்ளைனாலதான் நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி வாய் விட்டு சொல்ல முடியாத நிறைய தாய் தந்தை இருக்கிறான். உண்மையா இல்லையா? வாய் விட்டு சொல்ல முடியல, சொன்னா மானம் போயிடும், குடும்ப பிரச்சனை ஆயிரும், கலாச்சாரத்துக்கு மாற்றம் ஆயிரும். சில பெற்றோர்கள் வெளிப்படன விஷயம், மிகுதியான இஸ்லாமிய குடும்பங்கள் பிள்ளைகள் பெற்றோரை சந்திப்பது கிடையாது, அவர்களுக்கான உபகாரங்கள் செய்வது கிடையாது. இது முழுக்க பிள்ளைகள் மீது தவறு என்கிற சாயத்தை பூசுவதை விட இது மிகுதியான தவறு பெற்றோர்கள் பக்கம் இருக்கிறது என்பதுதான் இந்த தலையங்கத்தை நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். நம் பிள்ளைங்க வழிகெடுவதற்கு முழுக்க காரணம் தாய் தந்தை தாங்க. ஆரம்பத்தில் சொன்ன பிறப்பதற்கு முன்னால் இருக்கிற 3 விஷயங்களை நம்ம 0வாக இருக்கிறோம். நமக்கான ஜோடிகளை அல்லாஹ் பயப்படுவர்களாக தேர்வு செய்யல, நம்முடைய சந்திப்புகளில் துவாக்களை ஓதல, கர்ப்பத்துடைய காலத்துல நம்முடைய மனைவி இபாதத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கல. பிறகு அந்த குழந்தை உலகத்தை சந்திக்கும் போது எப்படிங்க நல்ல மகான்களை மாற்றப்படும், இதில் கவனத்தில் எடுங்க. இரண்டாவது, அதை தவற விட்டுட்டீங்களா, அடுத்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கலாம். பிறந்த பிறகு கவனத்தில் எடுங்க. பிறந்த பிறகு 3 காலங்கள், 3 விஷயங்கள் ரொம்ப பேணுதல் காட்டுங்க. தேவைப்பட்ட அடிக்க கூட செய்யுங்க, ஹதீஸ்ல வருது, தேவைப்பட்ட அடிக்க கூட செய்யுங்க. அது என்னங்க 3 விஷயம்? முதலாவது, குழந்தை பெற்றெடுத்து வளர்க்குறீங்களா, இந்த குழந்தை எவ்வளவு பாசத்தோடு வளர்க்குறீங்களா அத்தனைக்கும் சவாபு தான், மாற்று கருத்து இல்லை, அத்தனையும் நன்மைதான். ஆனா அந்த குழந்தை வளரும் பொழுது, பருவ வயதை சந்திக்கும் போது, நெருங்கும் பொழுது தொழுகை கற்றுக் கொடுங்க. முதலாவது விஷயம் தொழுகை. தொழுகை எந்த நிலையிலும் உங்கள் பிள்ளை கலா ஆக்குவதில்லை, உங்கள் பிள்ளை தொழுகைக்கு தூரமாக இருப்பது இல்லைன்னு சொன்னா எழுதி வச்சுக்கோங்க.
தொடர்ந்து தொழுபவர்களால் தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய இளம் வாலிபர்கள் மதுக்களுக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாயிட்டாங்க. நிறைய இளம் பெண்கள் தகாத உறவுகளுக்கு அடிமையாயிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் அவங்கள்ட்ட இல்லை, தொழுகை இல்லை. தொழுகையோடு பிள்ளையை வளர்த்தீங்கன்னா குர்ஆன் சொல்லுது, இன்ன ஸலாத் தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர், மானக்கேடான வெறுக்கத்தகுந்த முகம் சுளிக்கிற எல்லா பாவத்தையும் துடைத்தெறிஞ்சிடும். தொழுகைக்கு அவ்வளோ பெரிய பவர் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதிகாரம் கொடுத்திருக்கிறான். தொழுகை மட்டும் கற்றுக் கொடுத்துருங்க, மற்ற எல்லா அமலும் பின்னாடி வந்துடும். பாருங்க, சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடாது. ஹதீஸ்ல வருது, சிறார்கள் மீது இரக்கம் காட்டாதவர் நம்மை சார்ந்தவர்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? உங்க பிள்ளை சின்ன குழந்தை தான், 7 வயசு ஆகுது 10 வயசு ஆகுதுன்னா தொழுகலை அப்படின்னு சொன்னா அடின்னு ஹதீஸ்ல வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாஹ், உங்கள் குழந்தைகளை தொழும்படி ஏவுங்க, கட்டளையிடுங்க. எப்ப தெரியுமா? வஹும் அப்னாஉ ஸப்இ ஸனீன், 7 வயசு அடைஞ்சிட்டாங்களா, 7 வயதிலிருந்து தொழும்படி கற்றுக் கொடுங்க. நீங்க முதல்ல பிள்ளைக்கு முன்னாடி தொழுதுக்காமீங்க, ருக்கு செய்யுங்க, சஜ்தா செய்யுங்க. உங்க பிள்ளைக்கு 7 வயதுல இருந்து தொழுகுப்பான்னு சொல்லிக் கொண்டே இருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொல்றாங்க பாருங்க, வத்ரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ 10 ஸனீன், 10 வயசு அடைஞ்சிட்டாங்களா, தொழுகையில அசால்ட்டா இருக்கிறாங்களா, அடி போடுங்கிறான். வத்ரிபூஹும், அவர்களை மிரட்டுங்க, கண்டிங்க. தொழுகலையா, நைட்டு சாப்பாடு தர மாட்டேன் சொல்லுங்க, குழந்தைங்க திருந்துவாங்க. தொழுகலையா, அவன்கிட்ட பேச மாட்டேன், இது இபாதத்துங்க. தாய் தந்தை குழந்தை விஷயத்துல தொழுகையில் கடினம் காட்டுவது இபாதத், இது ஒரு வணக்கம். என் பிள்ளை டியூஷன் போலன்னா கவலைப்படுறோம், என் பிள்ளை படிக்கலன்னா கவலைப்படுறோம், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலைப்படுறோம். அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டி நிற்க மாட்டேங்கிறான்னு கவலை இல்லை. கவலை இல்லைன்னா என்ன அர்த்தம்? பின்னாடி உங்களை கவனிக்காம போறான்னு அர்த்தம். குர்ஆன் ஹதீஸுடைய யதார்த்தம் தான். பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்து தொழுகை கற்றுக் கொடுங்க. அல்லாஹ்க்கு முன்னாடி கை கட்டி நின்றாங்கன்னா உங்களை எந்த நிலையிலும் கை விட்டு போக மாட்டாங்க, உங்களை பிடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அர்த்தம். சொன்னார்கள், அவர்களை 10 வயது ஆகி தொழுதுன்னா அடிங்க. படுக்கை பிரிச்சிருங்க 10 வயசுக்கு மேல. இந்த ஹதீஸுடைய தொடர் முடியுது. நான் சொல்ல வருவது, தொழுகைங்கிற ஒரே ஒரு அமல், பெரிய அமல்லாம் இல்லைங்க. இந்த அமல்ல மட்டும் பிள்ளைகள்கிட்ட கடினத்தை காட்டுங்க, கடுமையா நடந்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு துஆ செய்கிற பிள்ளைகளா உருவாயிடுவாங்க. நீங்க கஷ்டப்படுறீங்களா, எல்லாம் எங்க அத்தாவுடைய கஷ்டத்தை லேசாக்கு, எல்லாம் எங்க அம்மாவுடைய நோயை ஷிஃபா கொடு, வேறு யாரும் இல்லை, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை துஆ செய்வாங்க. உங்கள் பிள்ளை உங்களுக்கான துஆ செய்வாங்க. தொழுகை கற்றுக் கொடுக்கலன்னா நீங்க சிரமப்பட்டா கூட உங்களுக்கு சலாம் சொல்வதற்கு கூட அவங்க முன்னாடி வர மாட்டாங்க. இதுதான் உலகத்துடைய யதார்த்தம். குழந்தை நல்லதா அமையணும்னு சொன்னா பிறந்த பிறகு முதலாவது விஷயம், அவர்களுடைய தொழுகை விஷயத்தில் ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்களும் தொழுகையாக மாறிடுங்க. இரண்டாவது, பிறந்த பிறகு அந்த குழந்தையை வளர்க்கும் பொழுது இரண்டாவது ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம், எந்த நிலையிலுமே பொய் சொல்லாதப்பாங்கிறது கற்றுக் கொடுங்க. பொய் மட்டும் பேசுகிறாங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நல்லா விளங்கிக்குங்க. எல்லா விதமான பாவத்துக்கும் சாராம்சம் பொய்ங்கிற வார்த்தை மட்டும்தான். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பாவங்கள் மறைக்கப்படுவது பொய்யை கொண்டுதான். இவன் யார்கிட்டையும் பேசிட்டு இருப்பான், இந்த பிள்ளை யார்கிட்டையும் பேசிட்டு இருக்கும். அம்மா அங்கிருந்து கேட்பாங்க, யார்கிட்டமா பேசுற? அம்மா குரூப் ஸ்டடி கண்டி ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல பேசிட்டு இருக்கீங்க. பொய், தகாத உறவுகள், தவறான பழக்கங்கள், தவறான காட்சிகள், பார்வைகள், எல்லா பின்னாடியும் பின்பம் ஒண்ணு, நான் இதை செய்யல. பொய் சொல்லி பழக்காதீங்க. பிள்ளைகளை உண்மை மட்டும் பேசணும் என்கிற உணர்வுள்ளவர்களாக உருவாக்குங்க. நீங்களும் பிள்ளைக்கு முன்னாடி பொய் பேசாதீங்க. கணவன் மனைவியுடைய உரையாடல்கள்ல, நண்பர்கள் மத்தியில பேசும் பொழுது பொய் பேசுனீங்கன்னா பிள்ளைகள் எதை கேட்கிறாங்களோ அதை தான் பழகுவாங்க. நம்முடைய பெரியார் சொல்லுவாங்களா இல்லையா, பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவது இல்லை, கேட்கிற வார்த்தை தான் பேசுறாங்க. எதை கற்கிறாங்களோ அதை தான் கற்பிக்கிறாங்க. எனவே பிள்ளைகளுக்கு முன்னால் நாம் நேர்மறையாக நடந்தால் பிள்ளைகள் நேர்மறையாக இருக்கும். பிள்ளைகளை உண்மை உள்ளவர்களாக உருவாக்குங்க. நீங்க உண்மை பேசுகிற நாவாக உருவாக்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை அல்லாஹ் மகான்களாக உருவாக்கிடுறான். வரலாற்று சம்பவம் அதுதான். யார் உண்மை மட்டும் பேசுவாரோ அவர்களை அல்லாஹ் வழிமார்களாக உருவாக்குறான். அவர்களை கொண்டு அல்லாஹ் பல நபர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான், தௌபாவுடைய வாய்ப்பை கொடுக்கிறான். முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வரலாற்று படிச்சிருப்பீங்க. அவங்க பிரயாணத்துல பக்தாதை நோக்கி போகிறாங்க பாடங்கள் கற்பதற்காக வேண்டி. திருட கூட்டம் அந்த காஃபிலா கூட்டத்தை அபகரித்து எல்லா பொருட்களையும் திருடுறாங்க. இப்போ முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ஒரு சின்ன குழந்தை, அவரை பார்த்து ஒரு திருடன் கேட்கிறாரு, நீ ஏதாவது வச்சிருக்கிறியா, அப்போ ஏதாவது இருக்குதான்? இப்போ அவங்க சொல்றாங்க, என்னோட சட்ட பைக்குல 40 தீனார் இருக்கிறதாங்க எடுத்து கொடுத்துட்றாரு. திருடன் ஆச்சரியப்பட்டு கேட்கிறான், அதை மறைச்சிருந்தனா நான் திருடி இருக்க மாட்டேன்னு ஏன் சொன்னேன்? அப்போ அந்த முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன வார்த்தை இதுதான்,
என் தாய் எனக்கு சொன்ன உபதேசம் எந்த நிலையிலும் போய் பேசக்கூடாது, என் தாய்க்கு செய்த அந்த உடன்படிக்கை நான் எப்படி மீற முடியும், அதான் எடுத்து கொடுத்தேன். நீங்க என்னிடம் என்ன இருக்குன்னு கேட்டீங்க, காசு இருக்குன்னு எடுத்து கொடுத்துட்டேன். இதை கேட்டு அந்த திருடன் அழுததாகவும் வந்திருந்த திருட கூட்டம் தௌபா செஞ்சதாகவும் பிற்காலத்தில் இமாமாக பெரிய வழிமாறாக மஹீதின் அப்துல் காதர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் உருவானதாக நம்மால் பார்க்க முடியும். ஒரே ஒரு விஷயம் தான், வாழ்க்கையில போய் பேசணும். உங்கள் பிள்ளைகளை அப்படி உருவாக்குங்க. அந்த பிள்ளைகளுக்கு தொழுகையோடு வாழக்கூடிய யதார்த்தங்களில் பொய்களை உரைக்காத பிள்ளைகளை உருவாக்கிட்டீங்கன்னா இந்த பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாக்கிறான், மலக்குகள் அவர்களை கண்ணியப்படுத்துறான். மூன்றாவது, பிறந்த பிறகு கவனத்தில் எடுக்க வேண்டியது, அந்த பிள்ளைகள் யாரோடு பழகிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள், யாரோடு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதில் அதிக கவனம் செலுத்துங்கள். யார்கிட்ட அவங்க நண்பனா இருக்கிறாங்க என்பதை அதிகம் கவனம் பாருங்கள். தற்காலத்துல யார்கிட்ட சேட் பண்றாங்கன்னு பாருங்க, மொபைலை வாங்கி பாருங்க, யார்கிட்ட அதிகம் பேசியிருக்கிறாங்க, என்ன டைப் பண்றாங்க, ரீப்ளை என்ன வருது, இதெல்லாம் செக் பண்ணுங்க. இதெல்லாம் துறவு அல்ல. என் குழந்தை உலகத்திலும் ஈடேற்றம் பெறணும், மறுமை ஈடேற்றம் பெறணுங்கிறதுக்காண்டி முன் தயாரிப்புகள். அந்த பிள்ளைகள் யாரோடு பழகலான்னு பாருங்க. ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேன், கெட்ட நண்பர்களோடு பிள்ளை பழக விட்டுட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறீங்க உலகத்துல கெட்ட பழக்கத்தோடு இருக்கிறான்னு சொல்லி. உலகத்தில் என்பது முடிவுற்ற காலம், கொஞ்ச நாள் கெட்டு போவான், செத்து போயிடுவான். ஆனா விலங்கிங்க குர்ஆன் சொல்லுது, கெட்ட சபகாசத்தோடு இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்கன்னா நாளை நரகத்துக்கு போன பிறகு கூட மஹ்ஷருடைய மைதானத்தில் கூட மிகப்பெரிய கை சேதம். ஆனா இவனையா நண்பனை தேர்ந்தெடுத்து புலம்புவோம். குர்ஆன் சொல்லுது, யா லைத்தனி யா வைலகா லைத்தனி லம் மத்தஹிது ஃபுலானன் கலீலா. பாவத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்த இந்த நண்பனையா நான் என்னுடைய சிநேகிதா தேர்வு செஞ்சேன்னு சொல்லி தேர்வு செய்யாமல் இருந்திருக்கலாமே சொல்லி அந்த கை சேதப்படுவோம். கெட்ட சவகாசம் என்பது மரண நேரத்திலும் தீங்கு விளைவிக்கும், மரணத்திற்கு பிறகு சந்திக்கக்கூடிய மஹ்ஷருடைய மைதானத்திலும் தீங்கு விளைவிக்கும், மிகப்பெரிய கை சேர்த்து தரும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் குர்ரத்து அயூன் கண்குளிர்ச்சியாக மாறணும்னு சொன்னா அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் நான் சொன்ன இந்த 6 விஷயங்கள் பிறப்பதற்கு முன்னால் பிறந்த பிறகு இருக்கக்கூடிய இந்த 3 விஷயங்களில் கவனமாக இருங்க. நம் பிள்ளைகளை கவனிருந்து பெற்றிருக்கிறீங்க, பல துவாக்க செஞ்சு பெற்றிருக்கிறீங்க, பல எதிர்பார்ப்புகளோடு வளர்க்கிறீங்க. நாளை இந்த பிள்ளை உங்களை வீட்டில் விட்டு துரத்தாமல் இருக்கணும், நீங்கள் இறந்த பிறகு உங்கள் கபரை சந்தித்து துவா செய்யணும்னு சொன்னா மிக பேருதலாக அந்த பிள்ளைகள் விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளை சாதாரணமா நினைக்கிறாதீங்க, அது அமானிதங்கள். அல்லாஹ் தஆலா அமானிதமா கொடுத்திருக்கிறான்.